ஓம் சாந்தி. முரளி டேட் 27/8/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் சதோ பிரதான பாக்கியத்தை உருவாக்க நினைவில் இருக்கும் முயற்சியை மிக நன்றாக செய்யுங்கள். நான் ஆத்மா, தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெற வேண்டும் என்பது சதா நினைவில் இருக்க வேண்டும். கேள்வி: நினைவின் சார்ட் வைப்பது குழந்தைகளுக்கு கடினமாக இருப்பது ஏன்? பதில்: ஏனென்றால் சில குழந்தைகள் நினைவை சரியாகவே புரிந்து கொள்ளவில்லை. நினைவில் அமர்கிறார்கள், ஆனால் புத்தி வெளியில் அலைகிறது, அமைதி ஏற்படுவதில்லை. அவர்கள் பிறகு வாயுமண்டலத்தை கெடுக்கின்றார்கள். நினைவே செய்யாத போது சார்ட் எப்படி எழுதுவது? ஒருவேளை பொய்யை எழுதினால் அதிக தண்டனை கிடைக்கும். உண்மையான தந்தையிடம் உண்மையை சொல்ல வேண்டி இருக்கிறது. பாடல்: பாக்கியத்தை எழுப்பி வந்திருக்கின்றேன். ஓம் சாந்தி. எந்த அளவு முடியுமோ அந்த அளவு ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என தினம்தோறும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். தான் ஆத்மா என்பதை உறுதி செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் நாம் அந்த எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் பாக்கியத்தை உருவாக்க வந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் தந்தையை நிச்சயம் நினைவு செய்ய வேண்டும். பவித்திரமாக சதோ பிரதானமாக மாறாமல் சதோ பிரதான பாக்கியத்தை உருவாக்க முடியாது. இதை நன்றாக நினைவில் வையுங்கள். முக்கிய விஷயம் ஒன்றுதான். இதை தன்னிடம் எழுதி வைத்து கொள்ளுங்கள். கரங்களில் பெயரை எழுதுகிறார்கள் தானே? நான் ஆத்மா, எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றேன் என நீங்களும் எழுதுங்கள். ஏனென்றால் மாயா மறக்க வைக்கின்றது. அதனால் எழுதப்பட்டு இருந்தால் அடிக்கடி நினைவு வரும். மனிதர்கள் ஓம் என்பதை அல்லது கிருஷ்ணரின் சித்திரத்தை நினைவு செய்வதற்காக கையில் வரைந்து கொள்ளுகிறார்கள். இது புதியதிலும் புதிய நினைவு. இதை எல்லையற்ற தந்தை மட்டுமே புரிய வைக்கின்றார். இதை புரிந்து கொள்வதால் நீங்கள் சௌபாகியசாலி என்ன? பத்மாபதம் பாக்கியசாலி ஆவீர்கள். அதாவது கோடான கோடி பாக்கியசாலிகள். தந்தையை அறியாத காரணத்தால், நினைவு செய்யாத காரணத்தால் ஏழையானீர்கள். ஒரு தந்தை மட்டுமே வாழ்வை சதா சுகமாக மாற்ற வந்திருக்கின்றார். மனிதர்கள் நினைக்கவும் செய்கின்றார்கள், ஆனால் முற்றிலும் அறியாமல் இருக்கின்றார்கள். சர்வ வியாபி என்று சொல்லுவதை வெளிநாட்டினரும் பாரதவாசிகளிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். பாரதம் வீழ்ந்த போது எல்லோரும் வீழ்ந்தனர். தன்னை வீழ்த்தவும் மற்ற எல்லோரையும் வீழ்த்தவும் பாரதமே நிமித்தமாக இருக்கிறது. நானும் இங்கேயே வந்து பாரதத்தை சொர்க்கமாக, சத்திய கண்டமாக மாற்றுகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். அப்படி சொர்க்கமாக மாற்றுபவரை எவ்வளவு நிந்தனை செய்திருக்கின்றீர்கள்? மறந்துவிட்டீர்கள். எனவே எப்போதெல்லாம் அதர்மம் அதிகரிக்குமோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன் என எழுதப்பட்டு இருக்கிறது. இதன் அர்த்தத்தையும் தந்தையே வந்து புரிய வைக்கின்றார். பெருமையெல்லாம் ஒரு தந்தைக்கு மட்டுமே இருக்கிறது. தந்தை நிச்சயம் வருகின்றார். அவருக்கு சிவ ஜெயந்தி கொண்டாடுவது இப்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் சிவ ஜெயந்திக்கு எந்த மதிப்பும் இல்லை. யார் வாழ்ந்து சென்றாரோ அவருக்கே நிச்சயம் ஜெயந்தி கொண்டாடுவதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். சத்தியுக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை அவரே செய்கின்றார். நமது தர்மத்தை இன்னார் இன்ன நேரத்தில் ஸ்தாபனை செய்தார் என்பதை மற்ற எல்லோரும் அறிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னர் தேவி தேவதை தர்மம் இருந்தது. இந்த தர்மம் எங்கே காணாமல் போனது என்பதை பற்றி முற்றிலும் அறியாமல் இருக்கின்றார்கள். இப்போது தந்தை வந்து புரிய வைக்கின்றார். அவரே எல்லோரையும் விட உயர்ந்தவர். வேறு யாருக்கும் புகழ் கிடையாது. தர்ம ஸ்தாபகருக்கு என்ன புகழ் இருக்கும்? தந்தையே தூய உலகின் ஸ்தாபனையையும் பதீத்த உலகின் அழிவையும் செய்ய வைக்கின்றார். மேலும் உங்களை மாயாவை வெற்றி பெற வைக்கின்றார். இது எல்லையற்ற விஷயம். முழு எல்லையற்ற உலகின் ராவண ராஜ்யம் இருக்கிறது. எல்லைக்குட்பட்ட இலங்கை போன்ற விஷயம் இல்லை. முழு பாரதத்தை பற்றிய இந்த வெற்றி தோல்வியின் கதை இருக்கிறது. மற்றவை துணை பகுதிகள். பாரதத்தில்தான் இரட்டை கிரீடம் மற்றும் ஒற்றை கிரீட அரசர்கள் ஆகிறார்கள்.
தேவி தேவதைகளைத் தவிர பெரிய பெரிய மகாராஜாக்கள் யார் வாழ்ந்து சென்றார்களோ அவர்களில் யாருக்கும் ஒளி கிரீடம் இருப்பது இல்லை. தேவதைகள் சொர்க்கத்தின் அதிபர்களாக இருந்தார்கள் தானே. இப்போது சிவபாபாவை பரமபிதா பதீத்த பாவனன் என்று சொல்லுகின்றார்கள். இவருக்கு ஒளியை எங்கே கொடுப்பது? எப்போதும் ஒளியில்லாதவர் பதீத்தமாக இருப்பாரோ அப்போதே ஒளி கொடுக்க முடியும். அவர் ஒருபோதும் ஒளியற்றவர் ஆவதே இல்லை. புள்ளிக்கு எப்படி ஒளி கொடுக்க முடியும்? முடியாது. நாளுக்கு நாள் உங்களுக்கு மிக ஆழமான விஷயங்களை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். அதை முடிந்த அளவு புத்தியில் அமர வையுங்கள். முக்கியமானது நினைவு யாத்திரை. இதில் மாயாவின் தடை அதிகம் ஏற்படுகிறது. சிலர் நினைவு சார்ட்டில் 50-60% என எழுதுகின்றார்கள். எனினும் நினைவு யாத்திரை என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த விஷயத்தை நினைவு என்று சொல்லலாமா என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அது மிகவும் கடினம். நீங்கள் இங்கே 10-15 நிமிடங்கள் அமர்கின்றீர்கள். அப்போது நல்லபடியாக நினைவில் இருந்தீர்களா என்பதை சோதனை செய்யுங்கள். பலரால் நினைவில் இருக்க முடியாது. அவர்கள் வாயுமண்டலத்தை கெடுக்கின்றார்கள். பலர் நினைவில் இல்லாத காரணத்தால் தடை ஏற்படுத்துகின்றார்கள். நாள் முழுவதும் புத்தி வெளியில் அலைந்து கொண்டே இருக்கிறது. அப்போது இங்கே ஒன்றும் அமைதி ஏற்படாது. அதனால் நினைவின் சார்ட்டும் வைப்பதில்லை. பொய் எழுதினால் இன்னும் அதிக தண்டனை கிடைக்கும். பல குழந்தைகள் தவறு செய்து மறைக்கின்றார்கள். உண்மையை சொல்லுவதில்லை. தந்தை என்று சொல்லுகின்றீர்கள். அவரிடம் உண்மை சொல்லவில்லை என்றால் எவ்வளவு தோஷம் ஏற்படும். பெரிய கேவலமான வேலையை செய்திருந்தால் உண்மையை சொல்லுவதற்கு வெட்கம் வரும். அதனால் பொய்யை மட்டும் சொல்லுவார். பொய்யான மாயை, பொய்யான உடல், பொய்யான உலகம் என்று சொல்லுகின்றார்கள் தானே. முழுமையாக தேக அபிமானத்திற்கு வருகின்றார்கள். உண்மையை சொல்லுவது நல்லது. அதனால் பிறரும் அதிலிருந்து கற்பார்கள். இங்கே உண்மையை சொல்ல வேண்டும். ஞானத்தோடு நினைவு யாத்திரையும் அவசியம். ஏனென்றால் நினைவு யாத்திரையால் தான் தனக்கும் உலகத்திற்கும் நன்மை ஏற்படும். புரிய வைக்க ஞானம் மிக எளிதாக இருக்கிறது. நினைவில்தான் முயற்சியே இருக்கிறது. மற்றபடி விதையிலிருந்து மரம் எப்படி வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். புத்தியில் 84 பிறவிகளின் சக்கரம் இருந்தால் விதை மற்றும் மரத்தின் ஞானம் இருக்கும் தானே. தந்தை சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஞானக்கடல். புரிய வைக்க அவரிடம் ஞானம் இருக்கிறது. இது முற்றிலும் வேறான விஷயம். இது மனித சிருஷ்டி மரம். இதுவும் யாருக்கும் தெரியாது. எல்லோருக்கும் தெரியாது தெரியாது என்று சொல்லி வந்தார்கள். கால அளவையே அறியாத போது மற்ற எதை அறிவார்கள்? உங்களிலும் வெகு சிலருக்கே நன்றாக தெரியும். எனவே அனைவருடைய கருத்துகளையும் அறிய செமினார் செய்கின்றீர்கள். அவரவர் கருத்துக்களை கொடுக்க சொல்லுகின்றீர்கள். யார் வேண்டுமானாலும் ஆலோசனை சொல்ல முடியும். யாருடைய பெயர் இருக்குமோ அவரே கொடுக்க முடியும் என்பது கிடையாது. எனது பெயர் இல்லை, நான் எப்படி கொடுக்க முடியும் என்பது கிடையாது. சேவையை குறித்த ஆலோசனை அல்லது அறிவுரை யாரிடம் இருந்தாலும் அதை எழுத முடியும். என்ன ஆலோசனை தோன்றினாலும் பாபா இந்த யுக்தியால் சேவை மிக அதிகமாகும் என எழுத வேண்டும். யார் வேண்டுமானாலும் ஆலோசனை கொடுக்க முடியும். என்னென்ன விதங்களில் ஆலோசனை கொடுக்கின்றீர்கள் என்பதை பார்ப்போம். எந்த யுக்தியோடு நாம் பாரதத்திற்கு நன்மை செய்யலாம், அனைவருக்கும் செய்தி கொடுக்கலாம் என்பதை தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். உங்களுக்குள் கலந்து பேசி எழுதி அனுப்புங்கள். மாயா எல்லோரையும் தூங்க வைத்து விட்டது. மரணம் எப்போது முன்னால் இருக்குமோ அப்போதே தந்தை வருகின்றார். இப்போது எல்லோருக்கும் வானப்பிரஸ்த நிலை. படித்தாலும் படிக்காவிட்டாலும் இறப்பது உறுதி என்று தந்தை சொல்லுகின்றார். தயாரானாலும் ஆகாவிட்டாலும் புது உலகம் நிச்சயம் ஸ்தாபனையாக வேண்டும். நல்ல நல்ல குழந்தைகள் தம்மை தயாராக்கி கொண்டு இருக்கின்றார்கள். சுதாமருடைய உதாரணமும் பாடப்பட்டுள்ளது. அவர் பிடி அவள் கொண்டு வந்தார். பாபா எங்களுக்கு மாளிகை கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அவரிடம் பிடி அவள் மட்டுமே இருந்தால் வேறு என்ன செய்ய முடியும்? மம்மாவின் உதாரணத்தை பாபா சொல்லி இருக்கின்றார். அவர் பிடி அவளை கூட கொண்டு வரவில்லை. பிறகு எவ்வளவு உயர்ந்த பதவியை பெற்றுவிட்டார். இதில் பைசாவின் விஷயம் கிடையாது. நினைவில் இருக்க வேண்டும். பிறரை தனக்கு சமமாக மாற்ற வேண்டும். பாபாவிற்கும் கட்டணம் போன்ற எதுவும் இல்லை.
நம்மிடத்தில் பைசா இருக்கிறது, இதை ஏன் யாகத்தில் ஸ்வாகா செய்யக்கூடாது என நினைக்கின்றார்கள். விநாசம் நடந்தே ஆக வேண்டும், எல்லாம் வீணாகிவிடும், அதனால் கொஞ்சம் வெற்றி பெற வைக்கலாம் என நினைக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது தான புண்ணியம் நிச்சயம் செய்கின்றார்கள். அது பாவ ஆத்மாக்களுக்கு செய்யும் தான புண்ணியம். இருந்தும் அதற்கு அல்ப கால பலன் கிடைக்கிறது. ஒருவர் யூனிவர்சிட்டி, கல்லூரி போன்றவை கட்டுகின்றார், பைசா அதிகம் இருக்கிறது. தர்மசாலை போன்றவற்றை கட்டுகின்றார், அதனால் அவருக்கு வீடு போன்றவை நன்றாக கிடைக்கும். எனினும் வியாதி போன்றவை வரும் தானே. ஒருவர் மருத்துவமனை கட்டினால் அவருக்கு ஆரோக்கியம் மட்டும் நன்றாக இருக்கும். எனினும் அதன் மூலம் அனைத்து ஆசைகளும் நிறைவேறுவது இல்லை. இங்கே எல்லையற்ற தந்தை மூலமாக உங்கள் எல்லா ஆசைகளும் நிறைவேறுகின்றன. நீங்கள் தூய்மையாகின்றீர்கள். எனவே எல்லா பைசாவையும் உலகை தூய்மையாக்க செலவு செய்வது நல்லதுதானே. முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கின்றீர்கள், அதுவும் அரைக்கல்பத்திற்கு கொடுக்கின்றீர்கள். எங்களுக்கு அமைதி எப்படி கிடைக்கும் என எல்லோரும் கேட்கின்றார்கள். அது சாந்தி தாமத்தில் கிடைக்கும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் இருக்கும் காரணத்தால் அங்கே அசாந்தி இருப்பதில்லை. ராவண ராஜ்யத்தில் அசாந்தி ஏற்படுகிறது. ராம் ராஜா, ராம் பிரஜா என்று பாடுகின்றார்கள். அது அமரலோகம். அங்கே அமரலோகத்தில் மரணம் என்ற வார்த்தை இருப்பதில்லை. இங்கே உட்கார்ந்தபடியே திடீரென்று இறக்கின்றார்கள். இதனை மரணலோகம் என்றும் அதனை அமரலோகம் என்றும் சொல்லுகின்றார்கள். அங்கே மரணம் ஏற்படுவதில்லை. ஒரு பழைய சரீரத்தை விடுத்து பிறகு பாலகராகின்றார்கள். வியாதி வருவது இல்லை. எவ்வளவு நன்மை ஏற்படுகிறது. ஸ்ரீயின் வழிப்படி நீங்கள் எவர் ஹெல்தி ஆகின்றீர்கள். எனவே அப்படிப்பட்ட ஆன்மீக சென்டர்கள் எத்தனை திறக்க வேண்டும்? கொஞ்சம் பேர் வந்தாலும் அது குறைந்ததா என்ன? இந்த நேரம் எந்த மனிதரும் நாடகத்தின் கால அளவை அறியவில்லை. இதை யார் கற்பித்தது என்று உங்களிடம் கேட்பார்கள். அரே, எங்களுக்கு சொல்பவர் தந்தை. இவ்வளவு அதிக பிகேக்கள் இருக்கின்றார்கள். நீங்களும் பிகே தான், அதாவது பிரம்மா குமார் குமாரிகள். சிவபாபாவின் குழந்தையாக இருக்கின்றீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவிற்கும் குழந்தையாக இருக்கின்றீர்கள். இவர் மனித குலத்தின் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர். இவரிடமிருந்து பிரம்மா குமார் குமாரிகள் நாங்கள் தோன்றுகின்றோம். குலப்பிரிவுகள் இருக்கின்றது தானே. உங்கள் தேவி தேவதை குலம் அதிக சுகத்தை கொடுப்பது. இங்கே நீங்கள் உத்தமராகின்றீர்கள். பிறகு அங்கே ராஜ்யம் செய்வீர்கள். இது யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. தேவதைகளின் கால் இந்த தமோ பிரதான உலகில் பட முடியாது என்பதும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. ஜடச்சித்திர நிழல் பட முடியும், சைத்தன்ய நிழல் பட முடியாது. அதனால் குழந்தைகளே, ஒன்று நினைவு யாத்திரையில் இருங்கள், எந்த விக்கிரமமும் செய்யாதீர்கள். மேலும் சேவை வளர யுக்திகளை உருவாக்குங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். பாபா, நாங்கள் லக்ஷ்மி நாராயணரை போல ஆவோம் என்று குழந்தைகள் சொல்லுகின்றீர்கள். உங்கள் வாயில் கல்கண்டு என்று தந்தை சொல்லுகின்றார். ஆனால் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். உயர்ந்த பதவி பெற வேண்டுமென்றால் தனக்கு சமமாக்கும் சேவையும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வழிகாட்டியும் தம்மோடு 100-200 யாத்திரிகர்களை அழைத்து வருவதை நீங்கள் ஒரு நாள் பார்ப்பீர்கள். போக போக பார்த்து கொண்டே இருப்பீர்கள். முன்கூட்டியே எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. எது நடந்து கொண்டு இருக்குமோ அதை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இது எல்லையற்ற நாடகம். தந்தையோடு உங்களுக்கு மிக முக்கிய பாகம் இருக்கிறது. அதனால் நீங்கள் பழைய உலகை புதியதாக மாற்றுகின்றீர்கள். இது புருஷோத்தம சங்கமயுகம். இப்போது நீங்கள் சுகதாமத்தின் அதிபராகின்றீர்கள். அங்கே துக்கத்தின் பெயரடையாளம் இருக்காது. தந்தை துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர். வந்து துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். இவ்வளவு செல்வம் இருக்கிறது, பெரிய பெரிய மாளிகை இருக்கிறது, மின்சாரம் இருக்கிறது, போதும், இதுவே சொர்க்கம் என பாரதவாசிகள் நினைக்கின்றார்கள். இவை மாயையின் பகட்டு. சுகத்திற்காக அதிக சாதனங்களை உருவாக்குகின்றார்கள். பெரிய பெரிய மாட மாளிகைகளை கட்டுகின்றார்கள். பிறகு திடீரென மரணம் ஏற்படுகிறது. அங்கே மரணத்தை பற்றிய பயமே இருக்காது. இங்கே திடீரென இறக்கின்றார்கள். பிறகு எவ்வளவு துக்கத்தை அனுசரிக்கின்றார்கள். பிறகு சமாதிக்கு சென்று கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் சடங்கு சம்பிரதாயம் இருக்கிறது. அநேக வழிகள் இருக்கின்றன. சத்தியுகத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பதில்லை. அங்கே ஒரு சரீரத்தை விடுத்து அடுத்ததை பெறுவார்கள். அதனால் நீங்கள் எவ்வளவு சுகத்திற்கு போகின்றீர்கள், அதற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் அறிவுரை பெற வேண்டும்.
குரு அல்லது கணவரின் அறிவுரை பெறுகின்றார்கள் அல்லது தனது அறிவுரையின்படி நடக்க வேண்டி இருக்கிறது. அசுர வழி என்ன காரியம் செய்யும்? அசுரத்தனத்தின் பக்கம் தள்ளிவிடும். இப்போது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது. அது மிக உயர்ந்தது. அதனால் ஸ்ரீமத் பகவான் வாக்கு பாடப்பட்டுள்ளது. குழந்தைகள், நீங்கள் ஸ்ரீமத் படி முழு உலகையும் சொர்க்கமாக மாற்றுகின்றீர்கள். அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் எஜமானராகின்றீர்கள். அதனால் நீங்கள் ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் பெற வேண்டும். எனினும் ஒருவரது தலையெழுத்தில் இல்லை என்றால் அந்த வழியில் நடப்பதில்லை. யாரிடமாவது ஏதாவது கருத்து அல்லது ஆலோசனை இருந்தால் அதை தந்தைக்கு எழுதி அனுப்புங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். யார் யார் ஆலோசனை வழங்க தகுந்தவர்கள் என்பது பாபாவிற்கு தெரியும். புது புது குழந்தைகள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். யார் நல்ல குழந்தைகள் என்பது தந்தைக்கு தெரியும். எப்படி முயற்சி செய்தால் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க முடியும் என்பதற்கு கடை வைத்திருப்பவர்களும் ஆலோசனை சொல்ல வேண்டும். கடையிலும் அனைவரையும் நினைவு செய்ய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். பாரதத்தில் சத்தியுகம் இருந்தபோது ஒரு தர்மம் இருந்தது. இதில் கோபப்படும் விஷயம் எதுவுமே இல்லை. அனைவருக்கும் தந்தை ஒருவரே. என்னை நினைவு செய்தால் உங்கள் விக்கிரமங்கள் அழியும், சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆவீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகையும் சொர்க்கமாக்கும் சேவை செய்ய வேண்டும். பலரை தனக்கு சமமாக மாற்ற வேண்டும். அசுர வழிகளிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நினைவின் முயற்சியால் ஆத்மாவை சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும். குஷேலரை போல பிடி அவள் என்ன இருந்தாலும் அதை வெற்றியாக்கி தனது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். வரதானம். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற உறுதியான எண்ணத்தின் மூலமாக அழியாத அமரர் ஆகுக. ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று எந்த குழந்தை உறுதியாக நினைப்பாரோ அவரது ஸ்திதி தானாகவும் எளிதாகவும் ஒரே ரசனையில் இருக்கும். இந்த உறுதியான எண்ணத்தால் அனைத்து சம்பந்தங்களின் அழியாத இணைப்பு ஏற்படும். மேலும் அவருக்கு சதா அவிநாசி பவ அமர் பவ என்ற வரதானம் கிடைக்கும். உறுதியான எண்ணத்தால் முயற்சியிலும் விசேஷ உருவில் லிஃப்ட் கிடைக்கும். யாருக்கு ஒரு தந்தையோட அனைத்து சம்பந்தமும் இருக்குமோ அவருக்கு அனைத்து பிராப்திகளும் தானாகவே கிடைக்கும். ஸ்லோகன். நினைப்பது, சொல்வது, செய்வது மூன்றையும் சமமாக்குங்கள். அப்போது சர்வ உத்தம முயற்சியாளர் என்று சொல்லுவார்கள். அவ்யக்த சைகை. சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். எந்த நேரம் எந்த சம்பந்தத்திற்கு அவசியம் இருக்குமோ அந்த சம்பந்தத்தோடு பகவானை உங்களுடையவராக மாற்றுங்கள். மேரா பாபா என உளமாற சொல்லுங்கள். அப்போது எனது குழந்தை என்று தந்தை சொல்லுவார். இந்த அன்பின் கடலில் மூழ்குங்கள். இந்த சிநேகம் குடை நிழலின் வேலை செய்யும். இதற்குள் மாயா வர முடியாது. இதுவே சகஜ யோகி ஆவதற்கான சாதனம். ஓம் சாந்தி.